அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மகளை காதலித்த கவின் கொலை வழக்கில் கைதான எஸ்ஐ சரவணன் தற்போது கூலிப்படை நெட்வொர்க்கை நடத்தியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடன் செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணகுமார், விவரங்கள். தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய வழக்கு நெல்லையில மின் பொறியாளர் கவின் ஆணவ கொலை வழக்கு. இந்த கொலை வழக்குல அதாவது கவின் காதலித்த அந்த பெண்ணினுடைய தந்தை ஒரு போலீஸ் எஸ்ஐ சரவணன், அவருடைய மகன் சுர்ஜித், அவருடைய இந்த சுர்ஜித்தினுடைய தாயார், அவர்கள் எல்லாம் இந்த வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள். இந்த சரவணன் எஸ்ஐ சரவணன் அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் பிறகு பாளையங்கோட்டை சிறையில் இருந்து அதற்கு பிறகு இடையில அவர் பிணை பெற்று வெளியில் இருக்கிறார். இந்த நிலையில ஒரு கொலை முயற்சி வழக்குல இந்த எஸ்ஐ சரவணனை கைது செய்கிறார்கள். கூலிப்படையை ஏவி ஒருவரை கொலை செய்த முயற்சியில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி தான் இதில் இந்த எஸ்ஐ சரவணன் எப்படி இவருடைய தொடர்பு அதில் எப்படி இருக்கிறது என்று இந்த விசாரணையில் பெரும் அதிர்ச்சிகரமான பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு பரபரப்பை ஏற்படுத்திய மற்றொரு வழக்கு தாராபுரம் பகுதியில உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கு. சொத்து பிரச்சனை காரணமாக அவருடைய சொந்த சித்தப்பா தண்டபாணி ஒரு கூலிப்படையை ஏவி அவரை கொலை செய்தார். இந்த வழக்குல ஒரு 20க்கும் மேற்பட்டோர் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய குற்றவாளியாக தண்டபாணி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில இருந்து வருகிறார். பாளையங்கோட்டை சிறையில் இருந்த பொழுதுதான் அதே காலகட்டத்துல கவினுடைய கொலை வழக்குல, ஆணவ கொலை வழக்குல இந்த எஸ்ஐ சரவணன் அந்த சிறையில இருக்கிறார். அப்பொழுதுதான் தண்டபாணிக்கும் சரவணனுக்கும் இதில் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இவர் பிணையில் வெளியில் வந்து விடுகிறார் சரவணன். அப்பொழுது இருந்த பொழுதே இவருக்கு இருக்கக்கூடிய அதாவது குற்றவாளிகளினுடைய தொடர்பு குறித்து தண்டபாணியிடம் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார். அந்த குறிப்பாக அவருடைய கொலை வழக்குல, இந்த தண்டபாணியுடைய கொலை வழக்குல அவருக்கு உதவி செய்வதாகவும் கூறியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் இந்த வழக்கினுடைய முக்கிய சாட்சி, அதாவது தாராபுரம் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை வழக்கினுடைய முக்கிய சாட்சி தங்கவேல் என்பவர், ஒரு ரைஸ் மில் வைத்திருக்கக்கூடியவர், முருகானந்திற்கு ஒரு வகையில உறவினர். இவர் ஒரு முக்கியமான சாட்சி. எனவே இந்த வழக்கை, முருகானந்தம் கொலை வழக்குல சாட்சியாக இருப்பவர்களை எல்லாமே அவர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே பிணையில் வெளியில் இருந்த எஸ்ஐ சரவணனை தனது உறவினர் நந்தகுமார் என்பவர் மூலமாக அணுகுவதற்கு தண்டபாணி அதற்கான திட்டம் போட்டுக் கொடுக்கிறார். நந்தகுமார் எஸ்ஐ சரவணனை அணுகி இது குறித்த விஷயத்தை சொல்கிறார். முக்கியமான சாட்சியாக இந்த ரைஸ் மில் உரிமையாளர் தங்கவேல் இருப்பதனால அவர் கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். கேரளாவில் இருந்து ஒரு கூலிப்படையை ஏற்பாடு செய்கிறார் எஸ்ஐ சரவணன். அதன் அடிப்படையிலேயே ஒரு வாரத்திற்கு முன்பு அந்த கூலிப்படை அந்த ரைஸ் மில் ஓனர் தங்கவேலுவை கொலை செய்வதற்கு கடுமையாக தாக்குகிறார்கள். ஆனால் அவர் உயிர் பிழைத்து விட்டார், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று இருக்கிறார். இந்த வழக்குல கூலிப்படையைச் சேர்ந்த பாபு என்பவர் உட்பட ஒரு 4 பேரை, கேரளாவைச் சேர்ந்த 4 பேரை கைது செய்கிறார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில நந்தகுமார், அதே போன்ற தண்டபாணியனுடைய மனைவி சரஸ்வதி, மற்றொரு அவருடைய உறவினர் ஹேமா என்ற ஒரு பெண் என 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய செல்போன் தொடர்பு இவர்கள் எல்லாம் விசாரித்த பொழுதுதான் எஸ்ஐ சரவணனுடைய தொடர்பு இதில் இருப்பதும், எஸ்ஐ சரவணனை பிடித்து விசாரிக்கும் பொழுது அவர் கூலிப்படை கும்பலிடம், கேரளா மட்டுமல்லாமல் பீகாரை சேர்ந்த கூலிப்படை கும்பலிடமும் இவருக்கு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்கை இவர் கையில் வைத்திருக்கிறார். வாட்ஸ்அப் குழு அமைத்திருக்கிறார். இந்த கொலை முயற்சி தொடர்பாக இவர் திட்டமிட்டு இவர் மூலமாகத்தான் பணம் கைமாறி இருக்கிறது கூலிப்படையினருக்கு. பலருக்கும் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த தங்கவேலு என்பவரை கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் சிலரை இந்த வழக்கில் தொடர்புடையவர்களை, குறிப்பாக முருகானந்தத்தினுடைய குடும்பத்தினரை கொள்ள வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டியதாகவும் விசாரணையில பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதற்கெல்லாம் மூளையாக இந்த எஸ்ஐ சரவணன் செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் விசாரணையினுடைய அதிர்ச்சிகரமான தகவலாக தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. எனவே எஸ்ஐ சரவணனை தற்பொழுது தாராபுரம் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணையிலே இறங்கி இருக்கிறார்கள். அவர் இந்த கூலிப்படை கும்பலோடு மட்டும்தான் தொடர்பு இருக்கிறதா, வேறு சில கூலிப்படை கும்பலை ஒரு தொடர்பில் வைத்திருக்கிறாரா, வேறு ஏதேனும் கொலைக்கு இவர் சதித்திட்டம் தீட்டி கொடுத்திருக்கிறாரா, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ந்து போலீசார் இந்த எஸ்ஐ சரவணனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.